தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புது என்ட்ரி நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம். கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒரு பக்கம் வலமா இருந்தாலும் அரசியலுங்கிறது ஒரு தனிநபரோட புகழ மட்டும் வச்சு ஜெயிக்கிற ஆட்டமா? ஒரே ஒரு தலைவரோட கெரிஸ்மா ஒரு வலுவான அரசியல் கட்சியை உருவாக்க முடியுமா? வாங்க இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வரியில தான் விஜயோட மொத்த கேம் பிளானே அடங்கியிருக்கு. இது ஏதோ ஒரு கொள்கை அறிக்கை மாதிரி இல்ல, ஒரு தலைவர் நேரடியா மக்களுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம். இந்த பர்சனல் அப்பீல் தான் இப்போதைக்கே உங்க கட்சியோட மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. சரி, முதல்ல நாம பார்க்க போறது விஜயோட இந்த கிராண்ட் என்ட்ரி பத்தி தான். ஒரு ஸ்டார் பவர் எப்படி ஒரு அரசியல் இயக்கமா மாறுச்சு, அதுவும் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, February 2024ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில மாசத்திலேயே மாநாடு, மாநிலம் முழுக்க டூர்னு ஒரே ஸ்பீடு தான். அவங்களோட டார்கெட் ரொம்ப ரொம்ப கிளியர். 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ விஜய் என்னதான் சொல்றாரு? அவரோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள். சமூக நீதி, ஊழலுக்கு எதிரான போராட்டம், அப்புறம் நேரடியா மக்கள் கிட்ட பேசுறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசு இல்லைனாலும் இத சொல்லி தன்னை ஒரு மாற்று சக்தியா நிலைநிறுத்த முயற்சி பண்றாரு. இது வெறும் பேச்சோட நிக்கல. நீங்க அவரோட டூர்ல கூடுற கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஸ்டார் பவருக்கு இதுதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இந்த கூட்டம் தான் இப்போதைக்கே அவங்க கட்சிக்கு பெட்ரோல் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்ளோ பெரிய கூட்டம் சேர்ந்தா மட்டும் போதுமா? ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க இது போதுமா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது தேவைப்படுமா? இப்போ நாம ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த கட்சியோட அமைப்புல இருக்கிற வீக்னஸ் பத்தி. இது ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். டாப்ல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா அந்த பிரமிட தாங்கி பிடிக்கிற பேஸ்மெண்ட், அங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. 120. இதுதான் தாமவேகா நியமிச்ச மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கை. கேட்கும்போது ஒரு பெரிய ஆர்மி மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா உண்மையிலே களத்துல இவங்க ஒரு பவரா இருக்காங்களா? பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. பொதுக்கூட்டம் இல்ல, தெருமுனை கூட்டம் இல்ல, அப்புறம் எப்படி கட்சியின் மெசேஜ் கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரும்? நீங்க திமுக அதிமுகவை பாத்தீங்கன்னா அவங்க வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூட்டம்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தவையோட லோக்கல் யூனிட்ஸ் ரொம்ப சைலண்டா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இது எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு மட்டும் இல்ல. சாம இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, குது விஜயே மதுரை மீட்டிங்ல இந்த வீக்னஸ ஒப்புக்கிட்டாரு. அப்போ பாத்துக்கோங்க பிரச்சனை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு. சரி, இந்த சவாலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய கட்சிகளோட தவேகவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியும். இங்க ரெண்டு அலகலக ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் நடக்குது. ஒரு பக்கம் தவேகம் முழுக்க முழுக்க விஜயோட தனிப்பட்ட கரிஸ்மாவை நம்பியிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக இவங்க பல வருஷமா உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சரை, அந்த அடிமட்ட கட்டமைப்பை நம்பியிருக்காங்க. இது ஒரு ஆள் வர்சஸ் ஒரு சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு போட்டி. அப்போ இந்த கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் ஒரு கட்சியின் அணிவேர். எலெக்ஷன் அப்ப மட்டும் வேலை செய்யாம மக்களோட நல்லது கெட்டதுல அவங்க பிரச்சனையில கூட நிக்கிற தொண்டர்கள். அந்த நெட்வொர்க் தான் அது. ஓகே, இப்போ கட்சியின் பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாத்துட்டோம். இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். 2026ல என்ன நடக்க போகுது? எதிர்க்கட்சிகளும் இதே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க வர்ற ரசிகர் கூட்டம் ஓட்டு போடுற அரசியல் ஆதரவாளர்களா மாறுமா? இதுதான் 2026க்கான $1 மில்லியன் கேள்வி. இந்த வீக்னஸ் சரி பண்ணணும்னு கட்சிக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர்களை வேலை செய்ய சொல்லுங்க, விஜய் டூர் முடிஞ்சதும் லோக்கல்ல மீட்டிங் போடுங்க, தலைவரோட மெசேஜை மக்கள் கிட்ட கொண்டு போங்கன்னு ஒரு பிளான் சொல்றாங்க. இப்படி செஞ்சா விஜய் டூர்னால வர்ற அந்த மொமெண்டம் ஒரு நிரந்தர அமைப்பா மாறும்னு அவங்க நம்புறாங்க. இது வரைக்கும் நாம பேசினதை வச்சு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போதைக்கே தவகுங்கிற வண்டியோட ஒரே டிரைவர், ஒரே இன்ஜின், எல்லாமே விஜய் தான். அது பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு முழு கட்சியும் ஒரே ஒருத்தரை நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். சோ கடைசியா நாம நிக்கிற கேள்வி இதுதான். ஒரே ஒரு தலைவரோட கரிஸ்மா மட்டும் போதுமா? மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வருஷ கணக்குல நிக்கிற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் தவேகவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.